இன்று உலக நாடுகள் அனைத்தின் பார்வையும் மத்திய கிழக்கு நாடுகளின் மீதே திரும்பியுள்ளது. குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் மேகங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மாற்றம் பெற்றுள்ளது. ஒருபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் போர், மறுபுறம் செங்கடலில் ஹீதிக்கள் தாக்குதல் மத்திய கிழக்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதல் என்பது உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண செய்துள்ளது. உண்மை சொல்ல போனா இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் இப்போது 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்தேறியுள்ளது. ஒன்று, ஈரானின் உச்சபட்ச தலைவரான மொஜ்தபா கமேனி வெளியிட்டுள்ள பகிரங்க மிரட்டல் அறிக்கை. மற்றொன்று, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் பேசிய ஒரு விடயம். இதுவரை அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்த பல விடயங்கள் சுக்குநூறாக உடைத்து ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய பெல்ட்டி அடித்திருக்கிறார் என்றுதான் சொல்லியாக வேண்டும். இந்த 2 சம்பவங்களும் இனி வரப்போகும் நாட்களில் உலக அரசியலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன என்பதைத்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நாம் டொனால்ட் ட்ரம்ப் விடயத்துக்கு வந்தால், அமெரிக்காவின் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதாவது, ஈரான் ஏன் பஹ்ரைன் மீதும் அமெரிக்காவின் நலன்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தியது தெரியுமா? நாங்கள் தான் முதலில் ஈரானின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினோம், அதனால் தான் அவர்கள் திருப்பி அடித்தார்கள் என்று வெளிப்படையாகவே போட்டு உடைத்துள்ளார். இது சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டுமல்ல. பல ஆண்டுகளாக அமெரிக்கா கட்டமைத்து வந்த ஒரு பிம்பத்தை அவர்களது சொந்த அதிபரே உடைத்தெறிந்திருக்கின்றார். இதற்கு முன்பு வரை ட்ரம்ப் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? ஈரான் ஒரு பயங்கரவாத நாடு, அவர்களை நாங்கள் அடக்கி வைத்துள்ளோம், அவர்கள் எங்கள் மீது கை வைத்தால் ஈரானை அழித்து விடுவோம் என்று வீர வசனம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் அடித்ததால் தான் அவர்கள் திருப்பி அடித்தார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது கூறி இருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகின்றதா, அல்லது டொனால்ட் ட்ரம்ப் பயந்து விட்டாரா என்ற கேள்வியை ஒட்டுமொத்த உலக மக்கள் மனதிலும் எழுப்பியுள்ளது. அதெல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது உலக போரியல் ஆய்வாளர்களின் கருத்துகள் என்னவென்றால், இந்த போர் முடிவுக்கு வரப்போவதில்லை, மீண்டும் ஒரு போராக மாறப்போகின்றது, மீண்டும் தாக்குதல்கள் ஏற்பட போகின்றது. இவர்கள் பேச்சுவார்த்தைகள் என்ற பெயரில் நேரங்களை இழுப்பதற்கான காரணம், மீண்டும் தங்களது ஆயுதங்களை பட்டை தீட்டிக் கொண்டு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் ஸ்தம்பிக்கும் வரை போர் செய்ய போகின்றனர். இதனால் தான் இவர்கள் இன்று வரை பேச்சுவார்த்தை என்ற பெயரில் இந்த போரை நீட்டித்து கொண்டே இருக்கின்றனர். இது இன்று உலக மக்கள் மனதிலும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இதை டொனால்ட் ட்ரம்ப் அடித்த மிகப்பெரிய பெல்ட் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகின்றனர். பஹ்ரைன் என்பது அமெரிக்காவின் 5வது கடற்படை முகாமிட்டுள்ள மிக முக்கியமான தளமாகும். அந்த 5வது கடற்படை தளத்தின் மீதே ஈரான் தற்பொழுது தாக்குதலை நடத்தியது. அது மட்டுமில்லாமல் ஈரான் அமெரிக்க கப்பல்களை தாக்கியதாகவும் அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் கடந்து ட்ரம்பின் இந்த பேச்சு அரபு நாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை வெகுவாக குறைத்துள்ளது என்றுதான் சொல்லியாக வேண்டும். அமெரிக்காவை நம்பி நாம் ஈரானை எதிர்த்ததால் கடைசியில் அமெரிக்கா நம்மை நடுத்தெருவில் விட்டு விடுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற நாடுகள் தற்போது ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடில் இருந்து சற்றே மாறி உள்ளனர் என்றுதான் சொல்லியாக வேண்டும். இந்த குழப்பமான சூழ்நிலையை ஈரான் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது. இங்குதான் நாம் மொஜ்தபா கமேனியினுடைய அறிக்கையை கவனிக்க வேண்டும். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனியினுடைய மகனான மொஜ்தபா கமேனி அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் செய்த அத்தனை துரோகங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் நாங்கள் மிக கடுமையான முறையில் பழி வாங்குவோம் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மொஜ்தபா கமேனியினுடைய அறிக்கையில் அமெரிக்கா தோற்றுவிட்டது என்றும் எங்களது எதிரிகள் தோற்றுவிட்டனர், பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அவர்கள் தோற்றதன் பின்னரே பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளனர் என்றும், அதெல்லாவற்றையும் கடந்து எங்களது மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றும் தங்களது நாட்டின் கட்டமைப்புகளை உறுதியாக்க வேண்டும் என்றும் மீண்டும் பழி வாங்குவோம் என்ற பெயரிலும் அமெரிக்கா மீண்டும் எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினால் அதற்கு கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவை எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது ஒரு பக்கம் ட்ரம்ப் நாங்கள் அடித்ததால் தான் ஈரான் அடித்தது என்று சொல்லுவதும், இன்னொரு பக்கம் மொஜ்தபா கமேனி மீண்டும் ஒரு போரை ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது என்று சொல்லுவதும் இந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் மனதிலும் ஆக பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா போர், இன்னொரு பக்கம் லெபனான் இஸ்ரேல் போர். இதற்கு மத்தியில் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பொருளாதார சிக்கல். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இஸ்ரேல் ஆரம்பித்து வைத்த இந்த போர்.
ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போரை இஸ்ரேலை தொடங்கி வைத்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஈரானுக்கும் இது நன்றாகவே தெரியும். அதனால் தான் தங்கள் ப்ராக்சி படைகளான ஹெஸ்புல்லா, ஹீதிக்கள் மற்றும் ஈராக்கில் உள்ள ஷியா போராளிகள் மூலமாக அமெரிக்காவின் தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. பக்ரைன், ஜோர்டான், ஈராக் என அமெரிக்காவின் தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது, தாக்குதல்களை நடத்தி வந்தது. ரஷ்யாவும் சீனாவும் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு பின்னால் மலை போல நிற்கின்றன என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஈரான் மீதான ஒவ்வொரு தாக்குதலுக்கும் தங்களின் நலன்களுக்கு எதிரானது என்பதை சீனா மறைமுகமாக அமெரிக்காவிற்கு உணர்த்தி விட்டது. டொனால்ட் ட்ரம்பினுடைய அதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிற்கு சென்றதும், சீனாவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் சென்றதன் பின்னர் புட்டின் சீனாவிற்கு சென்றதும் இந்த ஒட்டுமொத்த உலக அரசியலில் ஒரு ஆகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையை சொல்ல போனா அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர் ஒரு ஆகப்பெரும் போராக மாறப்போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் என்று ஈரானுக்குள் ஒரு பிளவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பழிவாங்க வேண்டும், பழிவாங்குதலே ஈரானின் மானத்தை காப்பாற்றும் என்று ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். இதனால் தான் ஈரான் மீண்டும் போரை ஆரம்பித்து விடுமோ அல்லது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி விடுமோ என்ற அச்சம் உலக மக்கள் மனதில் பற்றி கிடக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ஒரு தாக்குதலை ஆரம்பித்தால் ஹார்மோஸ் நீர்நிலையிலிருந்து இப்பொழுது வரும் ஒரு சில கப்பல்கள் கூட வெளிவராத நிலை ஏற்பட்டுவிடும். அது மட்டுமில்லாமல் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்புகள் மீண்டும் ஆகப்பெரும் பாதிப்புகளாக மாறிவிடும். இந்த பாதிப்புகள் சாதாரண மக்கள் வயிற்றில்தான் அடிக்கப் போகின்றது. இந்த பாதிப்புகள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பொருளாதாரமும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும். இதனால் தான் போர் வேண்டாம், பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துவிட வேண்டும் என்று உலக மக்கள் கூறி வருகின்றனர். இந்த போர் என்ன பரிமாணத்தை எடுக்கப் போகின்றது? இந்த போர் மீண்டும் ஆகப்பெரும் போராக வெடிக்கப் போகின்றதா? இவை அனைத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடந்து ஜூன் 3, 2026 ஓமான் பெருங்கடலில் நங்குரமிட்டிருந்த அமெரிக்கா கடற்படையின் அதிநவீன அழிப்பான் கப்பலான நேவல் டிஸ்ட்ராயர் கப்பல் திடீரென ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக ஈரானிய இராணுவம் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இது சாதாரண தாக்குதல் அல்ல. அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கடற்படையையும் கட்டுப்படுத்தும் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தை தங்களின் ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அழித்துவிட்டதாக ஈரான் பிரகடனப்படுத்தியுள்ளது. ஈரானிய எல்லைக்குள் நுழைய முயன்ற அமெரிக்க கப்பல்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண அடி இது என்று ஈரான் கூறுகிறது. வழக்கம் போல அமெரிக்காவின் மத்திய கட்டளை அலுவலகமான சென்டகாம் இந்த தாக்குதலை முற்றிலும் மறுத்துள்ளது. ஈரான் பொய் சொல்லுகிறது, எங்கள் கப்பல்கள் பாதுகாப்பாகவே இருக்கின்றன என சொல்லி வந்தாலும் உண்மையில் என்ன நடக்கின்றது என்பது கேள்விக்குறியாகத்தான் மாறியுள்ளது. உண்மையில் இந்த தாக்குதல்கள் நடந்தேறியிருந்தால் அமெரிக்காவிற்கு இது ஆகப்பெரும் பேரடியாகவே மாறியிருக்கும். இது IBC தமிழ், நான் உங்கள் அறிவு.